பெருமே ஆடுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் வார்த்தையா என் உள்ளம் ஒளிந்திடுமே. இயேசுவே என் தேவனே உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே பகைமையும் சுயநலங்களும் எங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே பகைமையும் சுயநலங்களும் எங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. ஆளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலே கேள், உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு இதயத்தோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும் அன்பு கூர்வாயாக. கடவுளை அன்பு செய்வதுதான்
நம்முடைய வாழ்வின் இலக்கு. அவரை முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடு அவரை அன்பு செய்வதற்கு நம்மை விட்டு கொடுக்கிற போது தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும். ஆகவே இந்த நேரத்திலே நம்மை அன்பு செய்வதற்காக அவரை சூழ்ந்து நிற்கிறோம். ஆகவே எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று அவரை, உம்மை முழு உள்ளத்தோடு நான் அன்பு கூறுகிறேன், உன் முழு ஆற்றலோடு உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவரை துதித்து ஆராதிப்போம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை ஆராதனை. அப்படியே கரங்களை தட்டி நாம் உற்சாகத்தோடு போடுவோமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆகமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை. எல்லோரும் சேர்ந்து இயேசுவை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை. எல்லா நாமும் அறிக்கையிடட்டும். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடட்டும். தேவன் என்று நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை முழு உள்ளத்தோடு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. பாலை நிலத்திலே அன்று சுட்டியிருந்த ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அழுகுரலை நான் கேட்டேன், உன் குழந்தைக்காக நீ அழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று. அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக, அந்த பாலை நிலத்திலே அவளை வாழ்விப்பதற்காக அவர் இறங்கி வந்தார். அவரும் சொன்னார், என்னை காண்பவரை நான் கண்டேன், அவர் பெயர் எல்ரோயி. உன்னை காண்கின்ற தெய்வம், உன் உள்ளத்தை உள்ளபடி உணர்ந்து வைத்திருக்கிற தெய்வம். இது நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்று உலகத்திற்கு வேண்டும் என்றால் தெரியாமல் இருக்கலாம், உன்னோடு வாழுகின்ற மனிதர்களுக்கு வேண்டும் என்றால் புரியாமல் இருக்கலாம். மனிதர்களோ வெளியிலே பார்த்து தீர்ப்பிடுகிறார்கள், ஆனால் உன் கடவுளோ உன் உள்ளத்தை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார். எந்த இடத்திலே நீ காயப்பட்டிருக்கிறாய், எந்த இடத்திற்கு மருந்து தேவை என்பது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆண்டவரே, என்னை காண்கின்ற தெய்வமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை கண்டவரே, என் உள்ளத்தை தேற்றுவதற்காக இன்று இறங்கி வந்திருக்கிறவரே, உமக்கே நன்றி என்று சொல்லி அவரை ஆராதித்து துதிப்போம். என்னை கண்டீரே, நன்றி ஐயா. ஆண்டவரே, என்னை பார்த்துக் கொண்டிருப்பவரே, ஸ்தோத்திரம். என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை கொள்ளீரே, நன்றி ஐயா. ஐயா, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பு, முழு உள்ளத்தோடு, முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இசை
எபினேசர் என்ற பெயரிலே சாமுவேல் ஆண்டவரை அழைத்தார். இதோ போருக்கு செல்லுகிற போது தன் எதிரிகளை மேற்கொள்ள முடியாதபடி அவர்கள் தவித்து நின்ற போது இஸ்ராயேல் மக்களுக்கு சொன்னார், இதுவரையில் உன்னை நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் கடன் தொல்லையை பார்த்து நீ பயப்படாதே, உன் நோய்களை பார்த்து நீ கலங்கி நின்று விடாதே. உன்னை நான் நம்பி கெட்டு போன ஒவ்வொரு மனிதர்களும் நினைத்து மனம் உறுதி நின்று போவாதே. இதுவரையில் உன்னை காத்த தேவன், உனக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து அழகு பார்த்து வாழ்த்தி உன்னை உயர்த்தி வந்த தேவனுடைய வல்லமை இனிமேலும் நடத்த வல்லவாக இருக்கிறது. ஒரு நொடி பொழுதில் உன் வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கு வல்லவராக இருக்கிறார். உன் நோய்களை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். உன் அவமானங்களை எல்லாம் சாட்சியமாக மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இதுவரையில் உதவி ஆண்டவரே, இனிமேலும் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்று நீங்கள் அறிக்கையிடுகிற வார்த்தை உனது வாழ்க்கையில் என்று நிறைவேறும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இதுவரையில் என்ன வழி நடத்தினீங்களே, உணவு உடை கொடுத்து என்னை வழி நடத்தினீங்களே, உறவுகள் கொடுத்து வழி நடத்துங்களே, பணம் கொடுத்து வழி நடத்துங்களே, எல்லா ஆதரவுகளையும் கொடுத்தவரே, இனிமேலும் என்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறேன். உமது கரங்களிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க சொல்லி ஆராதிங்க. உங்கள் ஆராதனை ஆண்டவருக்கு ஏற்றதாக அமையட்டும். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, உமை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். ஆண்டவருடைய பெயர் குணமாக்கும் தெய்வம். நானே உன்னை குணமாக்கும் தெய்வம் என்று தனது பெயரை விடுதலை பயணம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் நமக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய விடுதலையும் சுகம் தருகிற வேதனை நிறைந்த காயங்களுக்குள்ளாக நாம் ஒப்புக் கொடுக்கிற போது நாமும் அதே சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். நமது காயங்களால் நீங்கள் சுகமானீர்கள். காயப்படுத்தினாலும் கட்டுப்படுகிறவர் அவரே. பச்சிலை மருந்தோ கழிவுகளோ இந்த உலகத்திலே உங்களுக்கு சுகத்தை தருவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய தூய இரத்தமும் சிலுவையின் மகிமையும் தான் நமக்கு விடுதலையாக சுகத்தை கொடுக்கும். இன்று எத்தனை பேர் நீங்கள் காயத்தோடு உடலிலே நோய்களை சுமந்து வந்தவர்களாக இருக்கலாம். மறைய முடியாத கட்டிகள் உங்களிடத்தில் இருக்கலாம். கேன்சர் கட்டிகள் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். அல்லது எத்தனையோ விதத்திலே மருந்து மாத்திரைகள் உங்களை குணப்படுத்த முடியாதபடி நீங்கள் சோர்ந்து வீழ்ந்து போகும்படி சாத்தான் உங்களை கட்டி இருக்கலாம். அத்தனை நோய்களையும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல அது ஒன்றுமில்லாமல் போகும். அவருடைய ஒரு தொடுதல் உங்கள் வாழ்வையே மாற்றி அமைக்கும். உங்கள் உடலையே புது புலன் அடைய செய்யும். அத்தகைய குணம் தருகிற வல்லமை கொண்ட ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க இன்று உங்கள் உடலிலே சுகத்தை நீங்கள் அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் உங்களை தொடுவாராக. அவருடைய வார்த்தை இன்று வல்லமையாக செயல்படுவதாக. நன்றி 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 ஆண்டவரே. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தருகிறவரே, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஆண்டவரே. முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை
ஹalleluya ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை உயர்த்துவீங்க. ஹalleluya 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 ஹalleluya. வானாதி வானர்கள் துதித்து மகிழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த வேளையிலே அப்பா, உமது பிள்ளைகள் நாவினால் துதித்து ஆராதிக்கிற போது அவர்கள் நடுவிலே நீ நடமாடுகிறீரே. இதோ என் தூயகத்தை உங்கள் நடுவே நிறுவேன் என்று சொல்லி உமது மக்கள் மத்தியிலே வாழ்வதற்கு ஆசை கொண்டீரே. இம்மானுவேல் என்ற பெயரோடு எங்கள் மத்தியிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பவரே, ஊடலாடும் இரத்தத்தாலும் இதே இந்த அப்பத்திலே நீ உயிருள்ள தேவனாக நீர் வலம் வருவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். புனிதர்கள் மத்தியிலே வானாதி வானர்கள் புகழ்ந்து மகிழ்கிற சிங்காசனத்தில் அமர்ந்து வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் புகழ்ச்சியின் நடுவிலே இன்று வாசம் செய்வதற்காக நன்றி. எங்கள் குரலையும் கேட்டு நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நமது குரலுக்கு செவி கொடுக்கிற வேறு இனம், வேறு தெய்வத்தை கொண்ட இனம் இந்த உலகத்திலே யாராவது இருக்கிறார்களா இந்த இணைச்சட்டம் 4:7 நாங்கள் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நெருக்கமான உறவை கொண்ட என் இயேசுவே, உம்மையே நான் ஆராதிக்கிறேன், உம்மையே நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. அப்படியே கரங்கள் ஊற்றி சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கவலை பற்றி படுமா? உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே.
ஹalleluya ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே சொல்லுங்க என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவே கரமுயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹalleluya ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹalleluya ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் நன்றி இயேசுவே ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya அப்படியே ஆண்டவர் ஆராதிங்க ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 மகிமையின் தேவனே மகத்துவ தேவனே நன்றி ஆண்டவரே ஹalleluya 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 அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே இந்த இடம் நிரம்பும்படியாக உங்கள் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும்படியாக உம்மை தேடி வந்த யாவரும் வெறுமையாய் போகாதபடி அந்த இரக்கத்தோடு அவர்களுக்கு அற்புதம் செய்து அவர்களை வழிநடத்தினீரே மேகத்தூணிலே இறங்கி வந்தவரே நெருப்பு தூணாக அவர்களுக்கு வழிகாட்டியவரே இதோ இந்த நேரத்தில் மேகத்தூண் எழுப்பப்படுவதாக உம்மை ஆராதிக்கிற உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மீது இரக்கம் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாளிலே எங்களோடு பேசுவதற்காக நன்றி எங்களை மீண்டுமாக கட்டி எழுப்புவதற்காக நன்றி சோர்ந்து வீழ்ந்து போன மனிதர்களை தேடி அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை வாழ வைத்த தெய்வமே இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் உம்மை நாடி வந்திருக்கிற உமது பிள்ளைகளை இந்த அற்புதத்தினால் அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே ஹalleluya 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 உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ
மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. நான் உடைஞ்சி போய் கிடந்தேன், நான் ஒருக்கப்பட்டு கிடந்தேன், என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரையும் தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதோ நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாத என் வாழ்வு விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாமல் என் வாழ்வு விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் வாழ்வு விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் வாழ்வு விழிக்காதே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை மகிமையால் நிரப்புகிற இந்த நேரத்திலே உமது பிரசன்னத்தினால் இந்த இடத்தில் நிரப்பியதற்காக நன்றி. உமது பிள்ளைகள் மீது நீ இரக்கம் கொண்டு அவர்களை வாழ வைப்பதற்காக வந்தீரே. என் நாடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் என் உயிரையே கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்னவரே, உமது பிள்ளைகள் நலமோடு வாழ்வதற்காகவே நீர் சிலுவையை சுமந்தீர், ரத்தம் சிந்தினீர், உமது உயிரை கொடுத்தீர், உயிரோடு எழுந்தீர். இன்று உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று
இந்த நற்கருணை பிரசன்னத்திலே நீர் எழுந்து வந்திருக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்று உமது பிள்ளைகள் வாழ்வு பெறும் பொருட்டு உமது வார்த்தையினால் அவர்களை பலப்படுத்தும், அவருடைய காயங்களை ஆற்றும், அவருடைய மனதில் இருக்கிற குழப்பங்களையும் வேண்டுதல்களையும் இன்று நிறைவு செய்யும்படியாக அவர்களோடு நீர் உள்ளத்திலே பேசும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எம்மாவோ சீடர்கள் என்று சோர்ந்து போன போது, அவர்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து தளர்வுற்று நடந்து கொண்டிருந்த போது நீர் அவர்களோடு பயணித்தீரே, அவர்களோடு நீங்க பேசினீங்களப்பா. அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று அவர்களை விசாரித்தீரே. அவர்களுக்கு தேவையான ஆறுதல் மொழிகளை ஆண்டவருடைய வார்த்தையினால், உமது வார்த்தையினால் அவர்களுக்கு கொடுத்து அவருடைய இதயத்தை பற்றி எரிய வைத்து மீண்டும் அவருடைய வாழ்விலே நம்பிக்கை பிறக்க வைத்து எருசலேமுக்கு விரைந்து செல்லும்படியாக அவர்களுக்கு பலம் கொடுத்தீரே. இன்று உமது பிள்ளைகளோடு நீர் பேசுவதற்காக நன்றி. அவருடைய உள்ளத்தை பற்றி எரிய வைப்பதற்காக நன்றி. நம்பிக்கைகளை நீர் இன்று அதிகரிக்க செய்வதற்காக நன்றி. மீண்டுமாக அவர்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்தித்து வெற்றி கொள்வதற்கு இன்று உமது பிரசன்னத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலுக்காக நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு எனக்கு போதுமானவர். இயேசு எனக்கு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி அமர்ந்து கொள்வோம். மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 47 முதல் 40 முதல் 47 முடிவுள்ள வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஒரு தொழுநோய் பிடித்த ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடி வருகிறான். தொழுநோய் என்பது ஒரு தீர்க்க முடியாத வியாதி. அந்த வியாதி வந்தா அது கடவுளின் சாபத்தை பெற்றுக்கொண்டதனுடைய அடையாளம் என்று பழைய ஏற்பாடு சொல்லிக் கொடுக்கிறது. எப்போதெல்லாம் ஆண்டவருக்கு எதிராக இஸ்ராயேல் மக்கள்ல யாராவது கிளர்ச்சி செய்தாங்கன்னா அவர்களுக்கு ஆண்டவர் தொழுநோயை பரிசா கொடுப்பாரு. ஏன்னா அதை குணப்படுத்த முடியாத நோய், பாவத்திற்கு சம்பளமான அந்த நோய் வந்தவங்களை எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட மாட்டாங்க. அப்படியே தூக்கி சமூகத்திற்கு வெளியே தூக்கி எறிஞ்சிருவாங்க. யாரும் அவங்க கூட பேச முடியாது, அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, அவங்க நல்ல சட்டை போட முடியாது. கிழிந்த சாக்கு உடை உணிந்து கொண்டு மேலுதட்டை மூடிக்கொண்டு தீட்டு 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 என்று அவர்கள் எப்பவாவது ஊருக்குள்ள வரும்போது அதை சொல்லிக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டே வரணும். இதுதான் இஸ்ராயேல் மக்கள் தொழுநோயாளர்களை நடத்திய விதம். அப்படிப்பட்ட சாபத்தின் அடையாளமான நோயை தனது உடலிலே சுமந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் இயேசுவை பத்தி கேள்விப்படுகிறான். இயேசு ஒரு வார்த்தை சொன்னா குணம் கிடைக்குது. இயேசுடைய வார்த்தைகள் மதுரமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையை கேட்கிற யாவருக்கும் இதயத்துல மகிழ்ச்சி கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்குது. அதனால நான் இந்த உலகத்துல மருத்துவர்கள்ட்ட எல்லாம் போய் என்னை குணப்படுத்த முடியாத இந்த நோய்க்கு இயேசுவே தீர்வாக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த மனுஷன் தன் இதயத்துல உறுதி எடுக்கிறான். உறுதி எடுத்து அந்த இயேசுவை சந்திக்க அவன் துணிந்து வருகிறான். ஏன்னா துணிவு ஏன்னு சொல்றேன்னா, அப்படிப்பட்ட தொழுநோயால் பாதிக்கப்பட்ட எந்த மனிதரும், மனித குலம் மக்கள் இருக்கிற இடத்திற்கு வந்தாங்கன்னா அவங்களை கல்லால இடிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறது மோசேயினுடைய சட்டம். அவங்க ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. ஒருவேளை தப்பித்தவை அவங்க வந்தாங்கன்னா ஓரமா மறைஞ்சு இருந்திருக்கணும். ஆனா கூட்டத்தோடு வருகிற ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது நான் சந்திக்கணும், என் உடல்ல எப்படியாவது குணப்படுத்தப்படணும், நான் இந்த நோயோட அழிந்து போக கூடாது, இந்த நோயை நான் சகித்து கொண்டிருக்க மாட்டேன், என் வாழ்க்கையில விடுதலை வேணும், நானும் மற்றவர்களைப் போல நான் நலமான வாழ்வு வாழணும்னு சொல்லி அவன் மனதில் உறுதி எடுத்து விடுதலை தருகிற இயேசுவுக்கு முன்பாக அவன் வருகிறான். அதற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் தூக்கி போடுறான், பயத்தை தூக்கி போடுறான். மக்கள் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்களோ, மக்கள் என்னை பார்த்து கள்ளக்கொண்டு எரிஞ்சிருவாங்களோ, நான் கொன்று போடப்படுவனோ அப்படின்னு பல்வேறு விதமான மனதின் போராட்டங்கள் அவன் தூக்கி எறிகிறான். இன்னைக்கு பல்வேறு நிலையில நம்முடைய மனங்கள் கட்டப்பட்டதாக இருக்குது. பில்லி சூனியத்தை பார்த்து பயப்படுறோம், மாய மந்திரத்தை பார்த்து பயப்படுறோம்.
மனிதர்களை பார்த்து பயப்படுறோம், டாக்டரை பார்த்து பயப்படுறோம், அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனா குணம் தருகிற இயேசுவிடம் எழுந்து வருவதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் போகிறது, நம்பிக்கை இல்லாமல் போகிறது. அந்த மனுஷன் எனக்கு விடுதலை இயேசுவிடம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு மனதார நம்பினான். அதை செயல்படுத்தி காண்பிப்பதற்காக அவன் இயேசுவிடம் வருகிறான். இயேசுவிட்ட வந்து அவன் என்ன செய்யறான்னா, அவன் இயேசுவுக்கு முன்பாக முழந்தாள் படுகிறேனா சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். நீங்க தொழுநோயாளரால் பாதிக்கப்பட்ட மக்களை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த நோயினுடைய பாதிப்பு இந்த உடம்புல இருக்கிற சதைகள் எல்லாம் தின்றும், அந்த கிருமி எலும்புகள் எல்லாம் வெளியே தெரியும். அந்த புண்ணிலிருந்து வருகிற நாற்றம் பக்கத்துல மனிதர்கள் நிக்க முடியாதபடி அவ்வளவு துர்நாற்றம் வீசும். கை காலெல்லாம் அப்படியே சுருங்கி போயிருக்கும். அவன் மனித பார்க்கிறதுக்கு ஒரு மனித உருவிலே இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நாத்தம் எடுக்கிற உடம்புல, தன் உடம்புல பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, நிக்க கூட முடியாது, அவ்வளவு வேதனை. கிருமிகள் அவனுடைய உடம்புல இருக்கிற சதையெல்லாம் தின்னு ஒண்ணுமில்லாம மாத்தி இருக்குது. ஆனாலும் இப்படிப்பட்ட வேதனை நிறைந்த சூழ்நிலையில எனக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக வந்து முழந்தால் படியிடுகிறான். தன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறான். ஆண்டவரிடம் அர்ப்பணித்த ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக மாறுகிறது. அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நீங்க விரும்பினா என் வாழ்வு முழுமையாக மாறும். நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும். மருத்துவர்கள் என்ன கைவிட்டுட்டாங்க, நான் நம்பி இருந்த சகோதர சகோதரிகள் என்ன கைவிட்டுட்டாங்க, என் கணவர் என்ன கைவிட்டுட்டாரு, என் மனைவி என்ன கைவிட்டுட்டாங்க, என் பிள்ளைகள் என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. உனக்கு இறுதி வரை நான் உதவி செய்வேன் என்று சொன்ன என் நண்பரும் எனக்கு தேவையில் இருக்கிற போது ஒண்ணுமில்ல, என்ன தெரியாதுன்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்க. ஆனா உம்மால் மட்டும்தான் எனக்கு விடுதலை உண்டு, உம்மால மட்டும்தான் எனக்கு சுகம் கிடைக்கும், நீங்க மட்டும்தான் என் கடன் பிரச்சனையை தீர்க்க முடியும், உம்முடைய விருப்பம்தான் என்னுடைய திருமண காரியத்தை நடைபெறுத்த முடியும், எனக்கு உடம்புல வியாதிகள் நீங்குவதற்கு உம்முடைய தொடுதல் தான். கேன்சர் வியாதியை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லப்படுகிற அந்த கேன்சர் வியாதி, எனக்கு தெரிந்த ஒரு தாய் 8 பிள்ளைகளுக்கு அவர்கள் தாய், அதுல 2 பேர் குருக்களா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு திடீர்னு ஒரு நாள் வலி, மார்பகத்துல ஒரு வலி ஏற்பட்ட உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போய் அவங்கள பார்த்தா, அந்த கட்டியை டெஸ்ட் பண்ணி பார்த்தா இது கேன்சர் வியாதியினுடைய 4வது ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. இவங்க வாழ போறது இன்னும் 30 நாள் தான் வாழ முடியும். அவங்களுக்குள்ள இந்த கிருமி எல்லா இடத்திலும் பரவிருச்சு, இவங்களால வாழவே முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த குருவா இருக்கிற தந்தை அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே என்னுடைய தாய்க்கா இப்படி, எத்தனையோ பேருக்கு நான் ஆறுதல் சொன்னேன், எத்தனையோ பேருக்கு சுகத்தை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன், உம்முடைய கிருபையினால என் தாய்க்கு இப்படி ஏற்பட்டுச்சே அப்படின்னு சொல்லி மனம் வருந்திக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த தாய் விசுவாசத்துல, ஏன்னா இத்தனை 2 குழந்தைகள் கடவுளுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட எவ்வளவு ஆழமான விசுவாசம் இருக்கும். அவங்க சொன்னாங்க, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், ஆண்டவர் என்னை எடுத்தானே எடுத்துட்டு போட்டோம், நன்றி, கடவுளுக்கு நான் பிரமாணிக்கமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கேன்சர் வியாதிக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அவங்க நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க சொன்னாங்க, நான் 1 வாரம் தியானம் செஞ்சுட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்கிற டிவைன் சென்டருக்கு அவங்க சென்றாங்க. அப்போ 1 வார தியானத்துல 3வது நாள் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முன்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது ஆண்டவருடைய குரல் அங்கே ஒலித்தது. இதோ ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது, ஆண்டவர் இப்போதே உன் கேன்சர் வியாதியை குணப்படுத்துகிறார் என்ற குருவானவர் சொன்ன வார்த்தையை
அது தனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்பதை ஆழமா உணர்ந்து அந்த வெளிச்சத்துல ஆண்டவர்கிட்ட அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. நீங்க எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. நான் சுகம் பெற்றேன். இனிமேல் நான் கேன்சர் வியாதியினால பாதிக்கப்பட போவதில்லை. அது என்னை விட்டு அகன்று போனது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு வாரம் தியானம் முடிஞ்சு திரும்பி வந்தாங்க. அப்போ அவங்களுடைய பிள்ளைகள்லாம் சொன்னாங்க, மாத்திரை எடுத்துக்கோங்க, வலிக்கு உங்களுக்கு எப்படியாவது நீங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், வலி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, ஆண்டவர் என்ன தொட்டுட்டாரு, ஆண்டவர் என்ன மீண்டுமாக புதிய வாழ்வு கொடுத்துட்டாங்க, மாத்திரை மருந்து எனக்கு தேவையில்லை, அவரே என்ன சுகப்படுத்தின பிறகு நீங்க என்ன இந்த உலகத்தினுடைய மாத்திரை எனக்கு எப்படி சுகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டாங்க. ஒரு வாரம் போச்சு, சாதாரணமா இருக்கிறாங்க. திரும்பி போய் மருத்துவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அவங்க சாப்பாடு அவங்க மருந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நார்மலா எல்லாரும் மாதிரி இருக்கிறாங்க. ஆனா அதை பற்றியான கவலை, எனக்கு கேன்சர் வியாதி இருக்குங்கிறதே அவங்க மறந்துட்டாங்க. தயவு செய்து நீங்க திருப்பியும் டெஸ்ட் பண்ணுங்க, திருப்பி ஏதாவது மாத்திரை மருந்து மாத்தணும்னா சொல்லுங்க, ஏன்னா இந்த வாரம் முழுவதும் அவங்களுக்கு மாத்திரை எடுக்கலன்னு சொல்லி மருத்துவர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு காமிக்கும் போது மருத்துவரே வியந்து போனார். அந்த இடத்துல கட்டி இருந்ததற்கான எந்த அறிகுறியுமே இல்லாம புது சதையினால ஆண்டவர் அவரை அற்புதமா மாத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இதுதான் ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதம். அவர் மேல நம்பிக்கை வைக்கிற யாவரும், திருப்பாடல் 34:5 சொல்கிறது, அவரை பார்த்த யாவரும் மகிழ்ச்சியால் விழுந்தனர், வெட்கத்திற்கு அவர்கள் ஆளாகாதபடி ஆண்டவருடைய முகங்களை பிரகாசிக்க வைத்தார். அப்படியே தொடர்ந்து வாசிங்கன்னா, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியா கிடக்கலாம், ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது. நம்மளை ஒரு நாளும் கைவிடாத தெய்வன். அவருடைய கரங்கள்ல நம்ம ஒப்பு கொடுக்கிற போது, அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், பாவமும் சாபமும் தான் இவனுடைய வாழ்க்கையில இவனுக்கு இந்த நோயை கொண்டு வந்ததுன்னு சொல்லப்பட்ட அந்த மக்கள் மத்தியில தன்னையே ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, உம்மால முடியாதது ஒன்றும் இல்லை, நீங்க இரக்கம் வச்சா, நீங்க கைய வச்சா நான் சுகமாவேன், நான் பலத்தை மீண்டுமாக பெற்றுக்கொள்வேன், எனது வாழ்வு புதுப்பிக்கப்படும், நான் வாழ்வதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறேன். பல நேரங்களில் நாம ஜெபிப்போம், ஆனா நம்முடைய நோயை நம்மளே சகிச்சுக்கிருவோம், கடன் பிரச்சனையை சகிச்சுக்கிருவோம். ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என்னை குணப்படுத்துங்க, என் பிரச்சனைகளை தீர்ங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 1 மாசம், 1 வருஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆனா உன் விசுவாசத்தை நீ பத்தை இழப்பதற்கு சாத்தா உனக்கு அந்த நேரத்தை கடத்திக்கிட்டே இருப்பான். ஒரு நாள், ஆமா இப்படி நோயோட இருக்குதான் ஆண்டவருடைய விருப்பம் போல இருக்குது, மத்தவங்க சொல்லி கொடுப்பாங்க, ஏன் திரும்ப திரும்ப அதே ஜெபிச்சுட்டு இருக்கிற, 1 வருஷமா நீ ஜெபிச்சுட்ட, உனக்கு குழந்தை கிடைக்கல, இனிமே குழந்தை கிடைக்காது, அவ்வளவுதான், நீ டாக்டரை பாரு, இல்லாட்ட வேற குழந்தைய தத்தெடு, இல்லாட்ட அங்க போ இங்க போ அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அந்த விசுவாசத்துல உன்னை வளர்க்காம இந்த உலகத்தின் போக்கும்படி நம்மளை வழி நடத்திடுவாங்க. ஆனால் ஆண்டவரை விசுவாசத்தோடு உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டிருந்த அபிரகாமுக்கு 100வது வயதுல ஒரு குழந்தையை கொடுத்தார். அண்ணாவுக்கு 5 குழந்தைகள் அவர் கொடுத்தார். சாமுவேல் உட்பட 6 குழந்தைகள் அவருக்கு கிடைத்தது. எப்போ? வயதான காலத்துல. இவங்களால இந்த உலகமே சொன்னுச்சு, இவங்களுடைய வயிற்றிலிருந்து குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன அந்த வயிற்றிலிருந்து ஆசீர்வாதமான குழந்தைகள் பிறந்தன. இன்னைக்கு உன்னுடைய விசுவாசம் தான் உன்னுடைய விடுதலைக்கு அடிப்படையா இருக்குது. அந்த தொழுநோயாளர் ஆண்டவருடைய பாதத்துல முழந்தால் படியிட்டு, அப்பா நீங்க மனது வச்சா நான் குணமாவேன், நீங்க உங்க கை என்ன மேல பட்டா நான் குணமாவேன், நீங்க விரும்பினா போதும் ஆண்டவரே நான் குணமடைவேன்னு சொல்லி அவன் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டதுனால அங்கே அற்புதம் நிகழ்ந்தது. அவனுடைய சாபத்தை ஆண்டவர் தன்மேல ஏற்றுக்கொண்டு, அவனுடைய நாற்றத்தை தன்மேல் அவன் ஏற்றுக்கொண்டு, அவனுடைய அவமானத்தை தன்மேல சுமந்து கொண்டு தன்னில் இருக்கின்ற ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். அப்படியே அந்த தொழுநோயாளனை அணைத்து கட்டி அணைத்து
விரும்புகிறேன், நீ குணமாகு. இதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தேன், பாவிகளை தேடி மீட்பதற்காக, நோயுற்றவர்களை குணப்படுத்துவதற்காக, இழந்து போனதை தேடி மீட்பதற்காக. அதற்காகத்தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், உனக்காகத்தான் நான் வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்காகத்தான் நான் வந்தேன், உன்னை பலப்படுத்துவதற்காக நான் வந்தேன், உன்னை விடுவிப்பதற்கு தான் நான் வந்தேன், உனக்கு சுகம் கொடுப்பதற்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் உன்னையும் அரவணைச்சு சொல்வதற்கு ஆவலா இருக்கிறார். நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு முன்பாக நீங்க அர்ப்பணித்து, ஆண்டவரே என் நோய்களை குணமாக்கும், என் பிணிகளை நீர் மாற்றும், என் பாவ சாபங்களை முறித்தருளும், என் குடும்பத்தில் விளையாண்டு கொண்டிருக்கிற சாத்தானின் சூழ்ச்சிகளை, அந்தகார சக்திகளை, அமைதி இழக்க வைக்கிற, சமாதானத்தை குலைக்கின்ற, மனதை பேதலிக்க வைக்கின்ற இந்த சாத்தானை எங்க குடும்பத்திலிருந்து விரட்டி அடிங்க, என் பிள்ளையிலிருந்து விரட்டி அடிங்க, கற்பத்தை தடுத்து கொண்டிருக்கிற, நோய்களை கொண்டு வருகிற சாத்தானை என்னிடமிருந்து விரட்டுங்கன்னு சொல்லி நீங்களும் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக முழந்தால் படிட்டு அவற்றை கதர்னா அவரும் இன்னைக்கு சுகம் கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் அந்த ஆண்டவருடைய சுகத்தை பெறணும்னு விரும்புறீங்களோ அப்படியே முழந்தால் படிட்டு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு, அதோ அந்த தொழுநோயாளர் என்று இயேசுவின் அருகில வந்து அவரை பார்த்து அவருடைய கண்கள் அவரை உற்று நோக்கி கொண்டே இருந்தன. இது ஒரு ஆழமான சத்தியம். யோசபாத்து மன்னன் என்ற ஒரு மன்னன் இருக்கிறான். அவன் சொன்னான், ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியல, எதிரிகள் என்னை சூழ்ந்து நிற்கிறாங்க, 3 படைகள் என்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே செய்வதற்கு எனக்கு தெரியல, எப்படி இந்த பிரச்சனையை அணுக போறேன்னு தெரியல, ஆனா எனக்கு ஒரே ஒரு ரகசியம் தெரியும், எனது கண்கள் உண்மையே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. பணி பெண்ணினுடைய கண்கள் தலைவனுடைய கண்களை உற்று நோக்கி காத்து கொண்டிருப்பதை போல எனது கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் உங்களால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும், எனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு எனக்கு புரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் ஜெபத்தில் ஒப்பு கொடுத்தா. இதோ ஆண்டவர் சொன்னார், நீ உன் கண்களை என் மீது பதிய வைத்ததுனால இதோ நான் உனக்கு விடுதலை தருகிறேன். நீ போர் செய்ய தேவையில்லை, யார்கிட்டையும் போய் சண்டை போட தேவையில்லை. இதோ உன்னை கொள்ளை பொருளை நீ பங்கிடுவதற்காக நான் உன்னை தேர்ந்து கொண்டு உனக்கு முன்பாக நீ சுரம் பாடகர் குழுவை நீ முன்னாடி அனுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே போ, உனக்கு இன்னைக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி 1 குறிப்பேடு 20வது அதிகாரம் 1 முதல் 30 முடிய வசனங்கள் நீங்க வாசித்தீங்கன்னா அந்த பகுதி இருக்குது. அதுல சொல்லக்கூடிய அதே வசனத்தை இந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உன் கண்களை ஆண்டவர் மீது பதியவை. எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான உன் ஆண்டவரின் மீது உன் கண்களை பதியவை. அவர்தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும், அவர்தான் இன்னைக்கு உனக்கு சுகத்தை கொடுக்க முடியும், அவர்தான் உன் வாழ்க்கையில நீ இழந்து போனதெல்லாம் திருப்பி தர முடியும். அந்த ஆண்டவரை நோக்கி நீங்க சொல்லுவீங்களா? உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க, எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, தருபவரே, ஸ்தோத்திரம்
சுகப்படுத்தும் ஆண்டவரே. இதோ ஒவ்வொருவரையும் இன்று தொடும் உங்க அருகிலே நிற்பதற்காக அதிசயம் செய்பவரே ஐயா, அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம் அவர். கண்ணீரை காண்பவரே, கண்டு கொண்டிருக்கிறார். உனது இதயத்தின் வழிகளை உணர்ந்தவராக இருக்கிறார். சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கை பலப்படுத்திக் கொள். இயேசுவிடம் நீ திரும்பி வா. ஆண்டவரே, தொழுநோயாளர் என்று விரைந்து ஜெபித்ததைப் போல இதோ நீ ஜெபித்து வல்லமையினால, ஆண்டவருடைய வல்லமையினால இன்று புது வாழ்வு அடையும்படியாக கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு. ஆமாண்டவரே, என்னை குணப்படுத்துவதற்கு உனக்கு சித்தம் உண்டு. என்னை அதற்காக அழைத்து வந்திருக்கிறீரே, உனக்கு நன்றி ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. சுகப்படுத்துகிற தெய்வத்திற்காக அதிசயத்தை காண வைப்பதற்காக நன்றி. வல்லமை இந்த இடத்தில் இறங்கி வருவதற்காக நன்றி. இறக்கப்படுவதற்காக நன்றி அப்பா. சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. நன்றி ஆண்டவரே, உமது சுகத்தை கொடுப்பதற்காக அப்பா. உமது ஆலயமாக உருவாக்கிய இந்த உடலை பாதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நோய்களையும், நொடிகளையும், கட்டிகளையும், தலைவலிகளையும், முடக்குவாத கால் கணக்கால்களிலே வழிகளோடு வந்திருப்பவர்களையும் பலப்படுத்தி உறுதிப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. உமது இரத்தத்தினால் அவர்கள் கழுவுவதற்காக நன்றி. அவருடைய பாவங்களை எல்லாமே மன்னிப்பதற்காக நன்றி அப்பா. அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த பலவீன பாவ வாழ்க்கையினால் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேதனைகளிலிருந்து இன்னைக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமது இரத்தத்தினாலே கழுவியருடும், உமது சிலுவையினால் அவர்களுக்கு மீட்பை கொடுத்தருடும், உமது நாமத்தினால அவர்கள் இன்று ஆண்டவரே சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக உங்களை அர்ப்பணிங்க.
ஆண்டவருக்கு தான் உங்களுடைய உடலை பற்றி நன்றாக தெரியும். உங்கள் உணர்வுகளை தெரிந்தவர், உன் உள்ளத்தை உற்று நோக்கி கொண்டிருப்பவர். உன் வாழ்வு முழுவதும் அவருக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு வேண்டுமென்றால் உனது உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் தெரியாமல் போகலாம். நீ 4 சுவற்றுக்குள் கண்ணீர் வடித்து உனது தலையணையில் நினைத்த நினைவுகள் எதுவும் மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் ஆண்டவருக்கு தெரியும். மறைமுகமாக யாருக்குமே சொல்ல முடியாதபடி மனதிலே புழுங்கிக் கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான கவலைகள் இன்று ஆண்டவருக்கு முன்பாக நீ அதை கொட்டி தீர்த்து விடு. உன்னை அன்பு செய்கிறவர், உன்னை நேசிக்கிறவர், உன் பலவீனத்தோடு உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர், உன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர். திருப்பாடல் 103 சொல்கிறது, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவருடைய அன்பு மிகவும் பெரியது. கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தொலைவில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உன் குற்றங்களை எல்லாம் மறைத்து உனக்கு புதிய வாழ்வை தருகிறார். தந்தை தன் பிள்ளையின் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதை போல உன் தேவன் உன் மீது இரக்கம் கொண்டு உனக்கு மீண்டுமாக வாழ்வை கொடுக்கின்றார். அந்த தேவாதி தேவனை உன்னிடத்தில் ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு முழுவதுமாக. இயேசுவே, என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். என் உடலை, என் உள்ளத்தை, எனது வாழ்வை, எனது குடும்பத்தை முழுவதுமாக உமது கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். யோபு புத்தகத்தில் நாம் வாசிப்பதை போல அவர் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். தன் கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களையும், பொருளாதாரத்தையும், பிள்ளைகளையும், கால்நடைகளையும், விலங்கினங்களையும் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருடைய கரம் அவர்களை சூழ்ந்து நின்று அவர்களை பாதுகாத்தது என்று யோபு புத்தகம் 1:9 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் ஒப்புக் கொடுப்போம். எப்போது நம் பாவங்களை நினைத்து மனதுருகி ஆண்டவரிடத்தில் திரும்பி வருகிறோமோ, ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தினால் என் வாழ்விலே நோய்களும் பிரச்சனைகளும் நொடிகளும் இதோ என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறது, என் அமைதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறது, என் வாழ்வை நான் இழந்து போகும்படி, என் கணவர் என்னை விட்டு பிரிந்து போகும்படி, என் பிள்ளைகள் என்னை குற்றம் சுமத்தும்படி, இதோ என் வாழ்க்கையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது புரியாதபடி நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் தோல்வியடைந்த நிலையில இருக்கிறதப்பா. அப்பா, இது உமக்கு தெரியும். எதனால இது நடந்து கொண்டிருக்க உமக்கு புரியுது. எனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா உமக்கு தெரியும். ஆண்டவரே, நீரே சகலத்தையும் அறிந்தவர், இந்த உலகத்தின் அதிபதி, என் வாழ்வினுடைய அதிபதி. அப்பா, நீங்க இன்று என் வாழ்விலே நுழையவில்லை என்றால், நீங்க என் வாழ்க்கையின் பாகமாக மாறவில்லை என்றால், நீங்க எனக்குள்ள நீங்க வரலன்னா இந்த இருளான சக்திகளை நான் மேற்கொள்ள முடியாது. என்னோட தங்குங்க ஆண்டவரே, என்னோட தங்குங்க. நீங்க அப்படி ஜெபிங்க, அப்படியே ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, என் குடும்பத்தோடு நீங்க செயல்படுங்க, என் கணவரோடு பேசுங்க, என் மனைவியோடு என்று பேசுங்க, என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற பிரச்சனை போராட்டங்கள் மத்தியில் நீங்க பேசுங்க, என் நோயோடு பேசுங்க, என்னை சந்தேகிக்கின்ற மனிதர்களோடு பேசுங்க, என்னை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு ரோட்டுக்கு இழுத்துட்டு வரணும்னு சொல்லி இதோ என் கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி என்னை அலை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த மனுஷனோட பேசுங்க. ஆண்டவரே, என்னை புரிந்து கொள்ளாதபடி இருக்கிற என் நண்பனோட பேசுங்க, என்னை முதுகுக்கு பின்னால் இருந்து குத்தி கொண்டிருக்கிற இந்த உறவினர்கள் அவர்களோட நீங்க பேசுங்க. ஆண்டவரே, என்னை என்ன பேச்சு எப்படியாவது வீழ்த்தலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் மத்தியில என்னை உயர்த்துங்க. ஆண்டவரே, அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இதோ ஆண்டவர் உங்களுடைய பார்வை உங்களை பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் நுழைவதற்கு உன்னுடைய அனுமதி கேட்கிறார். நீ அனுமதிக்காமல் ஆண்டவர் உள்ள வரப்போதில்லை. ஆண்டவர்கிட்ட அவன் தொழுநோயால் கேட்ட, ஆண்டவரே உமக்கு சித்தம்னா வாங்க ஆண்டவரே. அவன் ஆஞ்சையோட கேட்டான். அதனால ஆண்டவருடைய வாழ்க்கையில நுழைந்தாரு. அவன்கிட்ட இருக்கிற பாவ சாபங்களை அவர் ஒழித்தார். அவனை முடக்கி வைத்துக் கொண்டிருந்த அத்துணை முடக்குவாதத்திலிருந்து அவனை விடுவித்து அவருடைய கால்களை பலப்படுத்தி உடலை சுகப்படுத்தி உலகத்திற்கே அவனை சாட்சியாக மாற்றிய ஆண்டவர் இன்று உன்னுடைய விருப்பத்திற்காக காத்திருக்கிறார். நீ ஆண்டவரை உன் வாழ்க்கையிலே வரவேற்றால் இதோ ஆண்டவர் உன்னிலும் அந்த அற்புதத்தை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்று, நீ அவர் செயல்படுவதற்கு நீ விட்டு கொடு. அப்பா, நான் விட்டு கொடுக்கிறேன். அப்பா, நீங்க வாங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு வாங்க, என் வாழ்க்கையை நீங்க செயல்படுங்க, என்னோட நீங்க இணைப்படுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. அப்படியே ஒப்பு கொடுங்க. எல்லாரும் அந்த இயேசு ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டும் உற்று நோக்குங்க. இதோ உனக்கு முன்பாக நிற்கிற உன் ஆண்டவர் மீது உன் கண்களை பதியவை. இதோ அவன் முழந்தால் படியிட்டு அந்த இயேசு ஆண்டவரை உற்று நோக்கினான்.
பக்கத்துல இருக்கிற எத்தனையோ கூட்டமா மக்கள் நின்னாங்க. அவங்க என்ன பேச போறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத அவன் பார்க்கவே இல்லை. இயேசு ஆண்டவர் மீது தன் கவனத்தை செலுத்தினான். இன்னைக்கு உன் மனசுல என்னென்னமோ குழப்பம் நடந்துகிட்டே இருக்குது, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இயேசு ஆண்டவர் மீது உன் கண்களை பதியவை, உன் நம்பிக்கையை பலப்படுத்து. இதோ ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்வின் போராட்டங்களை ஒரு நிமிஷத்துல அது நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமை அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. உலகத்தை அறிந்தவர், உலகத்தை படைத்தவர், அதை நடத்தி கொண்டிருப்பவர், தனது சொற்களால் வல்லமையான செயல்களால் அவர் இன்றும் இந்த உலகத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற வல்ல தேவனுடைய பாதத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கறத மட்டும் நுழைந்து நினைத்து அந்த ஆண்டவர்கிட்ட அவர் மீது மட்டும் கண்களை பதியவை. இதோ உனக்கு முன்பாக உயிருள்ள தேவனாக அனைத்துலகின் பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த நற்கருணையில் இருக்கிறது என்று திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்தான் இந்த உலகத்தின் அதிபதி, அவர்தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அறிந்தவனாக அதற்கு தீர்வாக இருக்க முடியும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த உன்னதமான தேவன் இன்னைக்கு உங்க பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கிறார், உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசத்தினால அவரை பார்த்து, ஆண்டவரே உமது கண்கள் என் மீது பதியட்டும், உமது கண்கள் என்னை பார்க்கட்டும். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒரு சொல் சொல்லுவீங்களா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அதோ இந்த தொழுநோயாளன் தனது வாழ்விலே இழந்து போன யாவற்றையும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்தால் பெற முடியும் என்று உறுதியாக விசுவசித்து தான் தன்னுடைய உடம்புல எவ்வளவு வலி இருந்தாலும் வேதனை இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக தன்னையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்ததுனால வல்லமை கிடைத்தது. இன்னைக்கு உன் உடலை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி உன் விசுவாசத்தை அவருக்குள்ளாக ஒப்பு கொடுப்பதற்கு உன்னை விட்டு கொடு.
சும்மா உட்கார்ந்துகிட்டே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா கிடைக்காது. அவ்வளவு வேதனை நிறைந்த ஒரு மனுஷன் முழந்தால் படிட்டான்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும்னா ஆண்டவருக்கு முன்பாக முழந்தால் படிடுங்க. எலியா முழந்தால் படிட்டு ஜெபித்தார், வல்லமை இறங்கியது. சாதாரண மனிதன் கூட அசாதாரண காரியங்களை முழந்தால் படியிட்டு அவன் இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டான். முழந்தால் படியிட்டவர்கள் யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு ஜெபிக்க கற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இந்த உலகத்தை ஜெயம் கொண்டவர்களாக வாழுகிறார்கள் என்பது வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். இன்னைக்கு உன் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், உனது வாழ்விலே ஆண்டவருடைய கிருபை கிடைக்க வேண்டும் என்றால், அவருடைய வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், உன் உடலை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து இப்போதே ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால், எனக்கு நீர் விடுதலை கொடுக்கவில்லை என்றால் நான் இந்த இடத்தை விட்டு போகவில்லை. இந்த வைராக்கியம் தான் உனக்கு வல்லமையை கொடுக்கும், ஆண்டவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கும். சும்மா வேடிக்கை பார்க்க போனவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை தேடி போனார்கள். அவரை வேடிக்கை பார்த்தவர்களுக்கு அற்புதம் கிடைக்கல. அவரை ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க வாங்க, தாவீதின் குமாரனே என் மீது மனம் இறங்கும், என்னை விடுவித்தருளும், என் கண்களை திறந்தருளும், முடக்குவாதமுற்ற கால்களை எனக்கு பலப்படுத்தும் என்று வைராக்கியத்தோடு அவரிடம் ஜெபித்தவர்களுக்கு தான் வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏதோ வேடிக்கை பார்ப்பதற்காக இந்த திருத்தலத்திற்கு வந்தீர்கள் என்றால் நீங்களும் ஒன்றுமில்லாமல் போய்விடுவீர்கள். ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு. வைராக்கியத்தோடு ஆண்டவரே நான் உனக்கு முன்பாக என்னை அர்ப்பணிக்கிறேன், என் முழங்கால்களை முழந்தால் படியிட்டு உமது கிருபை எனக்கு இறங்கும்படியாக, உமது வல்லமை எனக்கு கிடைக்கும்படியாக நீர் சுகத்தை கொடுக்காமல் அந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு அவர்கிட்ட போராடுங்க, அவர்கிட்ட ஜெபிங்க. உங்களுக்கு செய்யாத ஆண்டவர் இந்த உலகத்தில் வேற யாருக்கும் செய்ய போறதில்லை. ஏனென்றால் உங்களை அன்பு செய்கிறவர், உன்னை தேர்ந்து கொண்டவர், தாயின் கருவிலிருந்தே உன்னை உருவாக்கி கொண்டு வந்து இந்த உலக வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறவர். அந்த தேவாதி தேவன்கிட்ட நீங்கள் ஜெபிங்க. அவருடைய வல்லமை இன்னைக்கு இறங்கட்டும். அப்பா உங்களுடைய வல்லமையினாலும் இந்த பிள்ளைகளை நிரப்புங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசு ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே நீர் என்னை தொடவில்லை என்றால், ஆண்டவரே நான் இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டேன் என்று அன்று ஜெபித்ததை போல, தாவீது அரசர் என்று ஜெபித்ததை போல, அப்பா உங்களுடைய கிருபை இரக்கம் எனக்கு கிடைக்கலனா இந்த இடத்தை விட்டு போக அனுமதிக்காதீரும் ஆண்டவரே. மோசே என்று ஜெபித்தாரே, விடுதலை பயன் நூல் 33:14-15 நம்ம வாசிக்கிறோம். அப்பா உமது பிரசன்னம் என்னோடு வரவில்லை என்றால் என்னை இந்த இடத்தை விட்டு போக அனுமதிக்காதீரும் ஆண்டவரே. உமது பிரசன்னம் தான் இந்த உலகத்தில் எனக்கு வேற்று மனிதரிடமிருந்து வேறுபடுத்தி காண்புகிற அடையாளமாக இருக்கிறது. அப்பா அந்த பிரசன்னம் எனக்கு வேணும், அந்த மகிமை எனக்கு வேணும், அந்த விடுதலை எனக்கு வேணும். நான் இந்த உலகத்தில் சாட்சியா மாறணும். நான் சாதாரண மனிதராக வாழ்ந்து மடிவதற்காக இந்த உலகத்தில் உங்களுடைய கனவை சுமந்து கொண்டு இந்த உலகத்திற்கு உமது பெயரில் வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. ஏதோ நோய் நொடிகளால், கடன் பிரச்சனைகளால், இந்த உலகத்தில் நான் சந்திக்கிற பிரச்சனைகளால் வீழ்ந்து போவதற்காக நான் படைக்கப்படவில்லை. உமது ஆற்றலினால் வெற்றி பெற்ற மனிதனாக உனக்கு சாட்சியாக வாழ்வதற்காக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நாங்கள். அப்பா அந்த விடுதலையின் நாளை நான் காணும்படியாக, சாட்சியமாக வாழும்படியாக இயேசு ஆண்டவர் எனக்கு நிகழ்த்திய எல்லா காரியங்களுக்கும் இந்த உலகத்திலே நானும் என் பிள்ளைகளும் அரும் அடையாளங்களாகவும் அருஞ்செயல்களாகவும் விளங்குவோம் என்று எசாயா புத்தகத்தில் நாங்கள் வாசிப்பதற்கிணங்க நானும் என் குடும்பமும் உமக்கு சாட்சியாக வாழ வேண்டும், எனது வாழ்வு உமக்கு சாட்சியாக மாற வேண்டும். அப்படியே ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே துதிங்க. இதோ மகிமை இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ பிரசன்னம் என்று கடந்து செல்லும்படியாக, தேவனுடைய வல்லமை என்று உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, தேவனுடைய இரக்கம் என்று உங்களை எல்லா காரியங்களிலிருந்து உங்களை விடுவித்து அவருடைய சாட்சியமாக மாற்ற நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே வாய் திறந்து துதிங்க துதிங்க. மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். உங்களை நிரப்பினால் நிரப்புங்க நிரப்புங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தாவீதின் குமாரனே என் மீது இரக்கம் வையும் ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று உறுதியான விசுவாசத்தோடு உமது பிள்ளைகள் உமது மத்தியிலே முழந்தால் படியிட்டு தங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நீர் இன்று செயல்படுவதற்காக நன்றி. அவர்கள் நடுவே நீ நடந்து சென்றிருப்பதற்காக நன்றி. அவருடைய வாழ்க்கையில் இடைபடுவதற்காக நன்றி. அவர்களை அபிஷேகத்தினால் நிரப்புவதற்காக நன்றி. அவருடைய பாவ சாபங்கள் அனைத்திலும் என்று விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. நீர் வல்லமை மிக்க தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிக்கின்ற நேரம் இது. உமது பிள்ளைகள் உம்மை அறிந்து உம்மை ஆராதிக்கும்படியாக அவருடைய வாழ்க்கையிலே இந்த அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya 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 ஹரபல ஷபல சிந்தலரபாஷா ஹரபல கபர ஷமல தரபரா. இயேசுவே உமது மகிமை இறங்குவதற்காக நன்றி. வல்லமையினால் உமது பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே அசைவாடட்டும் ஆண்டவரே. உமது வல்லமையினால் இந்த பிள்ளைகளை சாட்சியமாக உயர்த்துவதற்கு நன்றி. இந்த இரவு வேளை உமது மகிமையை காணும்படியாக எங்கள் அக கண்களை திறப்பீராக. அப்பா, உமது மகிமையினால் இந்த பிள்ளைகள் நிரப்பப்படுவதற்காக நன்றி. விடுதலையின் ஆண்டவரே, எங்களை சுகப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்காக நீர் இன்று செய்த அத்துணை அற்புதங்களுக்காக, அவருடைய வாழ்க்கையில் செய்த விடுதலையின் காரியங்களுக்காக, அவரை மனதோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள் இவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாற்றும். நீர் அவர்களோடு இருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த இரவு வேளையிலே நீர் அவர்களோடு அசைவாடி எங்கெங்கெல்லாம் அவர்கள் செல்வதற்கு, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த போராட்டங்கள்னால எந்த மனுஷங்களால் கட்டப்பட்டிருக்காங்களோ அத்தனை மனிதர்களுடைய கட்டுக்களில் இருந்தும் சாத்தானுடைய சோதனைகளில் இருந்தும் நீர் விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. ஹalleluya ஹalleluya. அப்படியே எல்லாரும் தலை மேல கை வைத்து இயேசுவின் ரத்தம் என்று உங்களை ரட்சிக்கும்படியாக ஒப்புக் கொடுங்க. அப்படியே தலை மீது கரையை வைத்து, ஆண்டவரே, உமது தூய ரத்தம் மேச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை இந்த பிள்ளைகள் மீது நிரப்பப்படுவதற்காக நன்றி. அதுவே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கிறது, சுகத்தை தருகிற, விடுதலை தருகிற ஆணமாக இருக்கிறது. அப்பா, உமது ரத்தம் தான் இந்த உலகத்துல எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வல்லதாக இருக்கிறது, எங்களை தூய்மையாக்குகிற சக்தியை பெற்றிருக்கிறது. ஆட்டுக்குட்டி சிந்திய ரத்தத்தாலும் அவர்கள் பகிர்ந்த சான்றாலும் தான் சாத்தானை அவர்கள் வென்றார்கள் என்ற திருவெளிப்பாடு 12:10 சொல்லிக் கொடுக்கிறது. அதே தூய ரத்தம் இவர்கள் மீது பொழியப்படுவதாக, அதே ரத்தம் இவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் கொடுப்பதாக. அதே தூய ரத்தம் இந்த இவர்களுக்காக பரலோகத்தில் பரிந்து பேசி தந்தையாம் கடவுளிலிருந்து இவர்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு அனைத்து சகல நன்மைகளை இவர்கள் மீது பொழிவதற்கு நீர் இன்று கிருபை புரியும் ஆண்டவரே. உமது இரத்தத்தினால இந்த பிள்ளைகளை கழுவுகிறேன். இவருடைய இரத்தத்தினால, உம்முடைய இரத்தத்தினால இவருடைய காயங்களை கட்டுகிறேன். உமது இரத்தத்தினால இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாவ சாப கட்டுக்கள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. உமது தூய இரத்தம் இவர்களுக்காக இன்று பரிந்து பேசி இவருடைய வாழ்க்கையில சாத்தான் இவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற சகல தந்திர மந்திர கத்துக்களையும் பில்லி சூனியங்களையும் இது அழித்து ஒழிப்பதற்கு உமது கோட்டைக்குள்ளே இவர்களை மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபித்து பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமீன். ஹalleluya 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 ஹalleluya. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி ஆண்டவரே, உம் பார்வை உமது பிள்ளைகள் மீது பட்டதற்காக நன்றி. மத்தேயுவை அன்று பார்த்தீர், அவருடைய வாழ்வு மாற்றமடைந்தது. சக்கேயுனுடைய வாழ்க்கையை பார்த்தீர், அவருடைய வாழ்வு மாற்றமடைந்தது. மார்த்தா அவருடைய வாழ்வை பார்த்தீர், அவருடைய வாழ்வு முழுவதுமாக மாற்றப்பட்டது. முதல் சாட்சியமாக அவர் மாற்றப்பட்டார். அவரிடமிருந்து 7 பிசாசுகளை விரட்டினீர். நோயுற்ற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சாட்சியாக மாற்றியதைப் போல இன்று உமது அழகான கண்கள் எங்களையும் கண்டு எங்களுடைய வாழ்விலும் அற்புதத்தையும் அதிசயங்களை செய்து எங்கள் வாழ்வையும் சாட்சியமாக, இயேசுவுக்கு சாட்சியமாக, உமக்கு சாட்சியமாக மாற்றிய உமது கிருபைக்காக நன்றி. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. அற்புதம் செய்த இயேசுவே உமக்கு நன்றி. விடுதலை கொடுத்த இயேசுவே உமக்கு நன்றி. வல்லமையால் எங்களை நிரப்பிய இயேசுவே உமக்கு நன்றி. வாழ்வு மாற்றத்தை கொடுத்த இயேசுவே உமக்கு நன்றி. மூடப்பட்ட கதவுகளை எங்களுக்காக திறந்தவரே உமக்கு நன்றி. தள்ளாடு முழங்கால்களை பலப்படுத்திய தேவனே உமக்கு நன்றி.
தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்திய தேவனே உமக்கு நன்றி. கேன்சர் கட்டிகளை உடைத்த ஆண்டவரே உமக்கு நன்றி. கேன்சர் கட்டிகளை உடைத்த ஆண்டவரே உமக்கு நன்றி. கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதித்த தெய்வமே உமக்கு நன்றி. கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதித்த தெய்வமே உமக்கு நன்றி. திருமண தடைகளை உடைத்தவரே உமக்கு நன்றி. திருமண தடைகளை உடைத்தவரே உமக்கு நன்றி. மாதவிடாய் பிரச்சனைகளை போக்கியவரே உமக்கு நன்றி. மாதவிடாய் பிரச்சனைகளை போக்கியவரே உமக்கு நன்றி. மார்பு சளியை நீக்கியவரே உமக்கு நன்றி. மார்பு சளியை நீக்கியவரே உமக்கு நன்றி. தலைவலியை நீக்கியவரே உமக்கு நன்றி. தலைவலியை நீக்கியவரே உமக்கு நன்றி. சுகப்பிரசவத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி. சுகப்பிரசவத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி. பிசாசை விரட்டி ஓட்டியவரே உமக்கு நன்றி. பிசாசை விரட்டி ஓட்டியவரே உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் இயேசுவே என் இரட்சகர். இயேசுவே என் ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. இரவு முழுவதுமாக ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை மீண்டுமாக தியானித்து தேவனுடைய விடுதலையை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். ஆகவே இங்கே கேட்டோம், ஜெபிச்சோம், இதோடு முடிஞ்சதல்ல. அந்த விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த இரவு முழுவதும் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்க அவருடைய விடுதலை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்படியாக நான் தொடர்ந்து மன்றாடுகிறேன். இப்போது எல்லோரும் முழந்தால் படியிட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். துயரில் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதரவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே வானி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆராதனை ஆராதனை
அன்பரே சுரா